ஸோ எல்லோ கறி பண்ணிக்கிறதுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி உண்டான டின்னர் ஐட்டம் இதுதான். தாய் எல்லோ கறி நான் என்னோடய லாங் வீடியோலலாம் போட்டிருக்கேன், வேணுங்கிறவா செக் பண்ணி பாருங்கோ. இதுக்கு வந்து தேவையானது ஆல் கலர் கேப்சிகம்ஸ் எடுத்துட்டுருக்கேன். ஆனியன் அளவு கம்மியாக பண்ண போகிறேன், இல்லைனா நீங்கள் இதோட வந்து ஆலு சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் பெங்களூர் தக்காளியாக இருக்கணும், நாட்டு தக்காளி வேண்டாம். இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கணும். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் குத்தி பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த ஐட்டம் தேங்காய் பாலில் தான் பண்ண போகிறோம். காய்கறி மஷ்ரூம்ஸும் எடுத்துப்பேன் நான். தாய் ஃபுட்டுன்றதுனால இதில் நான் டோஃபு ஆட் பண்ணுவேன். டோஃபு இஷ்டப்படாதவா பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காயை இவ்வளோ தூரம் வதக்க வேண்டாம். காரணம் என்னென்னா, நான் வந்து அப்பா இருக்கிறதுனால அவரால் கடித்து சாப்பிட்றது கஷ்டம். கேப்சிகம்லாம் கொஞ்சம் கஷ்டம் அவர் சாப்பிட்றது. அதனால் இதில் நான் வந்து பெப்பர் ஜாஸ்தி போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். டோஃபுவை சைடில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். கடைசியில் தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே டோஃபு இதோடு ஆட் பண்ணுவேன். இதோட நீங்கள் வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரைடு டோஃபுவும் ஆட் பண்ணிவிட்டேன். இதோட நீங்கள் லெமன் கிராஸ் இருந்ததுன்னா ஆப்டாக இருக்கும் தாய் ஃபுட்டு அப்படின்றதுனால. என்கிட்ட இன்றைக்கி லெமன் கிராஸ் இல்லை, இது மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ லைட்டாக ஒரு பபிள்ஸ் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு தாய் எல்லோ கறி ரெடி. இன்றைக்கு உண்டான டின்னருக்கு தாய் எல்லோ கறியும் பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணியிருக்கேன். இதுவே ஜாஸ்மின் ரைஸ் இருந்ததுன்னா இன்னும் ஆப்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கு உண்டான டின்னர் மெனு ரெடி. ஸோ பை பை ஆல்.